இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு 2026 பிப்ரவரி மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் தேவையில்லாத, அதாவது மிகைப்படுத்தி சொல்றது, பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு அறிவியல் சார்ந்த முறையில் கர்மா எப்படி செயல்பட போகுது, எதையும் மிகைப்படுத்தாமல் நம்ம பார்க்க போறோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2026 பிறக்கும் பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி ஆகிய குருவே ராசியை பார்க்குறார். சனி 4ஆம் இடத்துல இருக்கிறார், ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறார், கேது 9ஆம் இடத்துல நீடித்திருக்கிறார். அதில் எந்த விதத்துலையும் மாற்றம் இல்லை. சரி, மாத கிரகமாகிய ராஜோகாதிபதி ஆகிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா மாதத்தின் மிடிலுக்கு அப்புறம் செகண்ட் தேர்ட் வீக் அப்புறம் வரக்கூடிய மாற்றம் என்னென்னா 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடம் மாறி குரு பார்வை பெறுகிறார்கள். அதே சமயத்தில் புதன், சுக்கிரன், சூரியன் எல்லாமே மாதம் செகண்ட் வீக் தேர்ட் வீக்கில் 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு மாறுறாங்க. இது கொஞ்சம் நல்ல ஒரு அமைப்பு தான். ஏன்னா மாறினாலும் குருவின் பார்வை பெறுகிறார்கள். ஸோ இதுவரை உங்களுடைய பண விஷயத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு அமைப்புகள், சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். பண விஷயம் வரவேண்டிய பணம் வராமல் இருக்குதுங்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு போர்ஷன் ஆஃப் த அமௌண்ட் வரக்கூடிய அமைப்புகள், எப்போவோ போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது, யாருக்கோ கொடுத்த அமௌண்ட் திருப்பி வர்றது, இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் வர்றது, நம்ம ஒரு மாதிரி சைடு இன்கம் வர்றது, அதே சமயத்தில் கொஞ்சம் சில கடன் பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணிக்கிறது, அது மாதிரி சில விஷயங்கள், பாசிட்டிவான சில விஷயங்கள், இடம் சார்ந்த விஷயங்கள், மெடிக்கல் ரிலேட்டடான விஷயங்கள், ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக அந்த உச்ச செவ்வாய் குருவின் பார்வை பெறுவதனால நல்ல அமைப்புகள் இருக்கு. எப்பவுமே ராஜோகாதிபதி முதல் 2 வாரம் உச்சம் பெற்றிருக்கிறது நம்ம ஒரு நல்ல அமைப்பு. ஏன்னா தனுசு ராசிக்கு செவ்வாய் முக்கியமான கிரகம். 2ஆம் இடத்துல இருந்தாலும் ஓரளவுக்கு பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கேட்ரிங், விளையாட்டு, மெடிக்கல் ரிலேட்டடான விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அதுவும் இல்லாமல் ராசியை குரு பார்க்கறதுனால எல்லாமே சமாளிச்சுக்கிற அளவுக்கு இருக்கும். சனியும் 10ஆம் பார்வையாக பார்க்கறதுனால ஸ்ட்ரெஸ்ஸு, வேலை பளுவில் அதிகமாக இருந்தாலும் ஓரளவுக்கு சமாளிச்சிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும். நண்பர்கள் வட்டாரத்தில் அப்பப்போ கேளிக்கைக்காக சேர்றது, நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே எல்லா வயதினருக்குமே ஓரளவுக்கு ரிலாக்ஸிங் விஷயங்கள் இருக்குது. ஏன்னா குரு ராசியை பார்க்கும் பொழுது எந்ததான் சில பண விஷயத்துலையும், உறவுகள் விஷயத்துலையும், வேலை தொழில் விஷயத்துலையும், படிப்பு விஷயத்துலையும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரருக்கு நீடித்து இருக்குது. 9ஆம் இடத்துல கேதுவும் 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனா என்னென்னா இளைய சகோதரர்களுக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்பாவின் உடல்நலத்துக்கு கொஞ்சம் சில பிரச்சனைகள் சரியாகலாம், அது கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய அமைப்புகள் இருக்குது. வெளிநாடு போகணும், வெளிநாடு போக சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு டக்குன்னு ட்ராவல் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், விசா கிடைக்கக்கூடிய அமைப்புகள், வேலை விஷயமாக போகக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் உண்டு. ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த ராஜோகாதிபதி வலுத்து அதே சமயத்தில் ராசியை குரு பார்க்கும் பொழுது இந்த மாதிரி கடந்த 2025 நீங்கள் என்ன மாதிரி முயற்சிகள்லாம் போட்டிங்களோ அது எல்லாமே மாறி அடுத்து வரக்கூடிய ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட் நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல மாற்றங்களை கொடுத்தது. நெக்ஸ்ட் வரக்கூடிய டெவலப்மெண்ட்டுக்கு வேணுங்கிற ஒரு அடிப்படையான சில விஷயங்கள் நடந்து ஏறியது அப்படிங்கிறதை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு பயிற்சியாக செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரிய பயிற்சிகள்லாம் மாதத்தின் நடுவில் நடக்கிறது. பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், இதுவரை வராத பணமெல்லாம் கொஞ்சம் கிடைக்கிறது, சைடு இன்கம், ஷேர் மார்க்கெட்டு, ரியல் எஸ்டேட் மூலமாக சில லாபங்கள் பெறுவது, திருமண விஷயங்கள், திருமண தடைகளாக போயிட்டு இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு ஒன்று நடக்கிறது, இடம் விட்டு இடம் மாறுறது, ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு டக்குன்னு ஒரு சேஞ்சஸ் கிடைக்கிறது, ஒரு விஷயத்தை கொடுத்து இன்னொரு விஷயம் வாங்குவது, பழசை கொடுத்து புதுசு வாங்குறது, வண்டி வாகனத்தை அப்கிரேட் பண்ணுறது, அது மாதிரி நல்ல ஒரு சுபத்துவமான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. தொழில் மேன்மை உண்டு. படிக்கிற மாணவர்களும் பார்த்திங்கன்னா இதுவரை கொஞ்சம் அப்படி இப்படி படிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இப்போ என்ன படிக்கணும், என்ன மாதிரி ஒரு ஃபீல்டு அவங்க சூஸ் பண்ணவங்கிறதுக்கெலாம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்குதுங்க. ஸோ இதுதான் தனுசு ராசியான காரர்களுக்கு பிப்ரவரி 2026 பொதுவான பலன்கள் உள்ள உங்களுடைய ஜென்ம டைமில், அதாவது எந்த நேரத்தில் பிறந்தீங்க, எந்த தேதியில் பிறந்தீங்க, எந்த ஊரில் பிறந்தீங்கிறத கொடுத்தா எந்த மாதிரி ஜாதகம் வருது, எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறது போட்டு இப்போ நடக்கக்கூடிய
தசாபுக்திகள் வந்து சிறப்பான தசாபுக்திகளாக, யோகமான தசாபுக்திகளாக போய்க்கொண்டிருக்கிறதா, அல்லது வரக்கூடாத தசைகள் சுமாரான தசைகளாக போகுதாங்கிறத பொறுத்து இப்போ நான் சொன்ன யோக பலன்கள் யோகமான தசைகள் நடக்கும் பொழுது யோகமாகவும், இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும், கொஞ்சம் சுமாரான திசையில் நடக்கும் பொழுது சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் தூக்கலாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ நம்ம சொன்ன இந்த 2026 பிப்ரவரி மாதோட கோச்சார பலன் ஒரு பொதுவான பலன், ஒரு 30-40% தான் பாதிக்குமே ஒழிய, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசாபுக்திகள் போயிட்டுருக்கு, என்ன ஆதிபத்தியம் இருக்கக்கூடிய அமைப்புகள் போய்கொண்டிருக்கிறது, எந்த மாதிரி கிரகங்கள் வலிமையாக இருக்குது, ஸ்தான பலம் எப்படி இருக்குது, திக்பலம் எப்படி இருக்குது, திருக்பலம் எப்படி இருக்குது, எந்தெந்த கிரகத்தை எந்தெந்த கிரகம் கனெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற வைத்து தான் உங்களுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி சார்ட், அங்கே தான் உங்களுக்கு கர்மாவும் ஜாதகமும் கனெக்ட் ஆகுதுங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாறவே மாறாத தசாபுக்திகளும் மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய கோச்சார அமைப்பு ரெண்டையுமே சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள், அதாவது அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் 2-3 மாதங்கள் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய ஒரு மீடியம் டேர்ம் ஒரு 8 மாதத்திலிருந்து 1 வருடம் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் பிளான் எப்படி நம்மளோட வாழ்க்கை எப்படி வந்து செயல்பட போகிறதுங்கிற மாதிரி விஷயங்கள் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம வந்து பரிகாரங்கள் அங்கே போனால் இங்கே போனால் இது நடக்கும் அங்கே நடக்குங்கிறதா இல்லாமல் எது மாதிரி நடக்கிற வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்களை முடிவு செய்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்களை தீட்டி அதுக்கு தகுந்த மாதிரி டைமில் நாம் அந்த முயற்சிகளை செய்யுமே ஆனால் தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்களை தவிர்த்து ராங் டைரக்ஷனில் சில நேரம் போய் நம்மளுடைய விஷயத்தை, நம்மளுடைய வாழ்க்கையை, வாழ்வாதாரத்தை நாமளே கொஞ்சம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு அப்படி பண்ணாமல் கரெக்டான பாதையில் எந்த விதத்திலும் பண விரயங்கள், சமய விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் நமக்கு எந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நமக்கு பிராப்தமாக இருக்கிறது, எந்த துறை நமக்கு பிராப்தம், என்ன மாதிரி படிப்பு நமக்கு நல்லா வரும், எதில் நம்ம ஷைன் ஆகும், எது மாதிரி நமக்கு வேலையா, தொழிலா, கார்ப்பரேட்டா, ப்ரைவேட்டா, அரசு சார்ந்த விஷயமா, எந்த துறை நமக்கு நல்லா இருக்குங்கிறதெல்லாம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக நம்ம எடுத்துக்கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை பயணங்களை நாம் வந்து முடிவு செய்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போனோம்னா வாழ்க்கையில் எளிதில் எந்த விதத்திலும் தேவையற்ற டைம், நம்மளுடைய ஆகாத விஷயங்கள், சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த விதத்திலையும் உதவாத சில தொழில்களை செய்து கடன்பட்டு அந்த கடனிலிருந்து மீண்டுவதற்கு நம்ம போராடிக்கூடிய அமைப்பு இருக்குது. அவங்க முதலே வந்து எந்த நேரத்தில் செய்யலாம், எந்த டைமில் நம்ம அந்த செய்யலாம், எந்த தொழில் நமக்கு ஒத்துக்குங்கிற மாதிரி விஷயங்களை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை எடுத்திருந்தால் இது மாதிரி தேவையற்ற பொருள் விரயங்களை எல்லாம் தவிர்த்திருக்கலாம். ஸோ அந்த விதத்தில் வந்து உத்வேகம் செய்யக்கூடிய ஒரு கிளாரிட்டியை கொடுக்கக்கூடிய நம்மளுடைய பிராப்தத்தை நாமளே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சாஸ்திரமாகிய இந்திய வேத ஜோதிடம் சயின்டிஃபிக் அடிப்படையில் நம்ம பார்த்து எந்த விதத்திலையும் நம்ம மூலமணிக்குள் போகும்பொழுது நம்மளுடைய வாழ்வாதாரத்தையே நாமளே அறிந்து நம்மளுடைய கர்மா எப்படி செயல்படுதுங்கிறது தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.